உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே கலங்காதே, நானே உன் தேவன். பயப்படாதே அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே கலங்காதே, நானே உன் தேவன். மலைகள் நொறுக்கிடுவார், குன்றுகளை பதறாக்குவார். மலைகள் நொறுக்கிடுவார், குன்றுகளை பதறாக்குவார். போரடிக்கும் எந்திரம் நீ, கூர்மையான புது எந்திரம். போரடிக்கும் எந்திரம் நீ, கூர்மையான புது எந்திரம். நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டே. நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டே. விடவில்லை, உன்னை வெறுத்து விடவில்லை. பயப்படாதே அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே கலங்காதே, நானே உன் தேவன். பயப்படாதே அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே கலங்காதே, நானே உன் தேவன். பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே, அகிலம் எங்கும் பரவிடுவே. அபிஷேக நதி நானே, அகிலம் எங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். நதி பாயும் நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பே இன்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பே அழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு
எதிரானே, ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே, துதி உடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே, துதி உடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே, அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பே. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பே. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி ஓடுகின்றது. முழங்கிடுவே தினம் சுவிசேஷம், ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு. முழங்கிடுவே தினம் சுவிசேஷம், ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு. காயங்கள் ஆற்றிடுவே, கல்லாவில் தேடுவே. காயங்கள் ஆற்றிடுவே, கட்டுக்கல்லாவில் தேடுவே. விடுதலை பறைசாற்றுவே, விடுதலை பறைசாற்றுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அயல் மொழிகள் தினம் பேசிடுவே, இறைவாக்கு உரைத்திடுவே. அயல் மொழிகள் தினம் பேசிடுவே, இறைவாக்கு உரைத்திடுவே. சாத்தானை துரத்திடுவே, கரம் நீட்டி சுகம் கூறுவே. சாத்தானை துரத்திடுவே, கரம் நீட்டி சுகம் கூறுவே. அதிசயம் தினம் காண்பே, நான் அதிசயம் தினம் காண்பே.
எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இசையா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே செய்யா, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே தெய்வமே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஒருவருக்கே ஆராதனைப்பா. உயிருள்ள தேவனே, ஒருவருக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே
எஸ்ஐயா ஆராதனை உமக்கே. ஆயுசு முழுவதும் எங்கள் ஜீவன் இருக்க வரை உம்மையே நாங்கள் ஆராதிப்போம், உம்மையே நாங்கள் பின்பற்றுவோம் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உங்க கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உங்க கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே. கர்த்தரை உயர்த்தி எல்லாரும் பாடுவோம், கர்த்தரை ஆராதிப்போம். ஜீசஸ் ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனைக்கு உரியவரே, எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கே ஜீசஸ். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. மாம்ச தேகம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆண்டவரே, எங்கள் நாசில சுவாசத்தை நீர் வைத்திருக்கிறதுனால உம்மை நாங்கள் தேடி வந்து உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் இருதயத்தை இயக்கி கொண்டிருக்கிறபடியால், எங்கள் கண்களில் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறபடியால், எங்கள் கால்கள் நடமாட வைத்திருக்கிறபடியால் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி நாங்கள் துதிக்கிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர்கள் இந்த பூமியில மிகச் சிறந்தவர்களாய் மாற, நல்ல வல்லுநர்களாய் மாற, இந்த தேசங்களுக்கு பிரபலமாக்கி கொள்ளணுன்றதுக்காக பல நாடுகளுக்கு போய் படிக்கிறாங்க, பல மொழிகளை கற்றுக்கொள்கிறாங்க, அநேக தெரியாத காரியங்களை படித்து தெரிந்து கொண்டு நம்ம தேசத்துல வந்து பிரபலமாகறாங்க. ஆனா கர்த்தருடைய பார்வையில் அதெல்லாம் ஜீரோ. கர்த்தருடைய பார்வையில மிக வெளியேறப்பட்டது ஒன்னே ஒண்ணு, நாம் அவரை அறிகிற அறிவு. தேவனை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு அவரை இன்னும் தேடணும், எந்த அளவுக்கு இன்னும் அவரை அறிந்து கொள்ளணும், இதுதான் அந்த உலகத்துல மிகச்சிறந்த ஒரு பெரிய காரியம். ஆனா அறியாத மனிதர்கள், உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு அது பெருசா தோன்றும், அது பெருசா தெரியும். தேவனுடைய பார்வையில் அது முற்றிலும் குப்பையா மாறும். இன்னைக்கு உலகத்துல பெரிய காரியம் என்ன? கர்த்தரை அறிகிற அறிவு, தேவனை தேடுகிற அனுபவம். இதுதான் ஆண்டவருடைய வேதத்துல நம்ம பார்க்கும்போது மிகச்சிறந்த ஒரு அனுபவம். இந்த காலை நேரத்துல அப்படியே வாய்களை திறந்து ஜெபம் பண்ணு. அதுக்கு என்ன பண்ணணும்? குடும்பமா கர்த்தரை தேடணும், குடும்பமா ஸ்தோத்திரம் ஜெபிக்கணும், நம்ம வீடுகளில் ஜெபம் இருக்கணும், கணவன் மனைவி பிள்ளைகளாய் இணைந்து கர்த்தரை துதிக்கணும், பாடணும், ஆராதிக்கணும். உண்மையா உத்தமமா ஆண்டவரை தேட ஆரம்பிச்சா அந்த கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ள வந்துடும். அவர் நமக்குள்ள
நமக்குள்ள வர ஆரம்பிப்பாரு. அவர் நமக்குள்ள வந்து அநேக காரியங்களை நம்ம மூலமாய் செய்ய ஆரம்பிப்பார். அவரே நமக்குள்ள வந்து அநேக கிரியைகளை வெளிப்படுத்துவார். அவர் நம்ம மூலமாக அநேக காரியங்களை இந்த பூமியில் அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார், ஸ்தாபிப்பார். வாயில திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, அதனால தான் ஸ்தோத்திரம், ஜெபிக்க முடியாதபடி பிசாசு பண்ற ஒரு பெரிய ரகசியம் என்ன, அவனால ஒரு மனத்தை கெடுத்து அந்த ஐக்கியத்தை கெடுத்து ஒரு மனத்தை பாழாக்க நினைப்பான். ஜெபத்தை தடை பண்ணுவான், குடும்ப ஜெபத்தை தடை பண்ணுவான், அதிகாலையில தேடுறதை தடை பண்ணுவான், தேவ சிநேகத்தை தடை பண்ணி போடுவான். எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த உலகத்துக்கு நம்ம நீங்களாக்கணும். அவனுடைய ஸ்தோத்திரம் வலைக்கு நம்ம விடுவிக்கப்படணும்னா ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, ஓ நம்ம அதிகமாய் ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்க 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 சாத்தானுடைய கண்ணிகளுக்கு நம்ம மறைந்து கொள்வோம். சாத்தானுடைய கண்ணிகளுக்கு நம்ம விலகி நம்மளை காத்துக் கொள்வாரு. சொல்லுங்க, இன்னைக்கு நம்மளால எழும்ப முடியல, ஜெபிக்க முடியல, 1 மணி நேரம் ஜெபிக்க முடியல, ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் வேதத்தை வாசிக்க முடியல. காரணம், சாத்தான் அந்த அளவுக்கு அவன் கண்ணியை வைத்து இருக்கிறான், வலையை வீசி வைத்திருக்கிறான், அநேகரை கட்டி வைத்திருக்கிறான். இன்னைக்கு ஸ்தோத்திரம், உலகத்துல பிரபலமா ஓட முடியுது, உலகத்துல வேகமா செயல்பட முடியுது. ஆனா கர்த்தருக்கென்று ஏன் செயல்பட முடியல? நம்முடைய ஆத்துமாவை கட்டி வச்சிருக்கிறான், நம்முடைய ஆத்துமாவை பின்னி வைத்திருக்கிறான். நீ ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கதான் அந்த கண்ணி உங்களை விட்டு அறுப்புண்டு போவோம். அந்த கண்ணியாகிய வலை உங்களை விட்டு எரிக்கப்படும். வாய்களை திறந்து எல்லாரும் நல்ல ஜெபம் பண்ணலாமா? அது பாவமாகிய கண்ணி, ஜெபிக்க முடியாத கண்ணி, குடிவரியாகிய கண்ணி, அசுத்தமாகிய கண்ணி, அசுத்தங்கள், அருவருப்புகள், தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அசுத்தமான அருவருப்பான பாவ சம்பந்தப்பட்ட எல்லா சகல துர்க்கிரியைகள் எல்லாம் இது பொல்லாங்கனாகிய பிசாசு நடத்த வருகிற காரியம். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இதற்கு ரூட்டை போடுறான். ஜெபிக்க முடியாதபடி, வேதத்தை வாசிக்க முடியாதபடி, தேவ சமூகத்தை சிநேகிக்க முடியாதபடி என்ன பண்ற? அநேக விதமான காரியத்தை ஸ்தோத்திரம் விதைக்கிறான். அதுல நம்ம சிக்க கூடாது, அதுல நம்ம மாட்டக்கூடாது. நல்ல கைகளை தட்டி ஜெபிங்க. தேவனே, இந்த காலை நேரத்தில் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் வாயை திறந்து ஜெபிங்க. சொல்லுங்க, ஆண்டவருடைய இருதயத்தை திறந்து ஜெபிங்க. தகப்பனே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கேளுங்க. இன்னைக்கு விடுதலையோடு இருக்க ஏன் முடியல? இன்னைக்கு ஏன் சமாதானத்தோடு இருக்க முடியல? இன்னைக்கு ஏன் ஸ்தோத்திரம் வாழ்ந்து சுகமாய் இருக்க முடியல? காரணம், ஏதோ ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல பிசாசு பிடித்து வைத்திருக்கிறான். அவனுடைய கண்ணிலிருந்து விடுவிக்கப்படணும். வாய்களை திறந்து போராடி செபி. சகோதரனை போராடி செபி. எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே, இந்த இடத்துல எனக்கு விடுதலை வேணும். நான் சிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான், நான் மேல முடியாம இருக்கிறது உண்மைதான் ஆண்டவரே. ஆரம்பத்தில் நல்ல விடுதலையோடு இருந்தேன், ஆரம்பத்தில் நல்ல ஃப்ரீயா இருந்தேன். இப்ப என்னால சுயாதீனமா செயல்பட முடியல, நான் கட்டப்பட்டிருக்கிறேன். காரணம், ஏதோ ஒரு இடத்துல சிறக்கி விழுந்திருக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல தடுமாறி இருக்கிறோம். சொல்லுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, என் பாதை ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் பாதை ஆண்டவரே ஸ்தோத்திரம். சத்துரு கல்லுகளால முள்ளுகளால் அடைத்து விட்டானே, என் பாதையை ஆண்டவரே தூய்மையாக்க வாங்கப்பா. என் ஆவிக்குரிய பாதையை சீர்படுத்தி விடுங்கப்பா. என் ஆவிக்குரிய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia. 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 கடந்து போவோம். எல்லாம் இந்த பாடல் எங்களோடு சேர்ந்து இணைஞ்சு கர்த்தருக்கு முன்பாக உங்களை அர்ப்பணிங்க. இந்த பாடல் வழியாய் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை அர்ப்பணிங்க. உங்களுடைய எல்லா ஆவிக்குரிய சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேவ பிரசன்னம் இந்த பாடல் மூலமாய் நிச்சயமாய் விடுவிக்கும், உங்களை காத்துக்கொள்ள வைக்கும். சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா. தெய்வமே இயேசுவே, உம்மை தேடுகிறே, தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறே. தெய்வமே இயேசுவே, உம்மை தேடுகிறே, தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறே.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்காய் இழந்தேனையா. உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுத்தேனையா. உண்மையா சொல்லுமா? உலக பெருமை இன்பம் எல்லாம் உமக்காய் இழந்தேனையா. உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுத்தேனையா. உம் சித்தம் நிறைவேற்றுவே, உமக்காய் வாழ்ந்திடு. ஒரு தீர்மானத்தோடு பாடுவோமா? உம் சித்தம் நிறைவேற்றுவே, உமக்காய் வாழ்ந்திடுவே. தெய்வமே இயேசுவே, உம்மை தேடுகிறே. தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கின்றே. தெய்வமே என் இயேசுவே, உம்மை தேடுகிறே. தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கின்றே. எதை நான் பேச வேண்டும் என்று கற்று தாருமையா. எவ்வழி நடக்க வேண்டும் என்று பாதை காட்டுமையா. ஆண்டவரை பார்த்து பாடுங்க. எதை நான் பேச வேண்டும் என்று கற்று தாருமையா. எவ்வழி நடக்க வேண்டும் என்று எனக்கு பாதை காட்டுமையா. ஒளியான தெய்வமே, வழிகாட்டும் தெய்வமே, ஒளியான தெய்வமே, வழிகாட்டும் தெய்வமே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி சொல்றான், சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தெய்வமே இயேசுவே, உம்மை தேடுகிறே. தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறே. உலகம் வெறுத்து பேசட்டுமே, உம்மில் மகிழ்ந்திருப்பே. காரணமின்றி பகைக்கட்டுமே, கர்த்தரை துதித்திடுவே. உலகம் வெறுத்து பேசட்டுமே, உம்மில் மகிழ்ந்திருப்பே. காரணமின்றி பகைக்கட்டுமே, கர்த்தரை துதித்திடுவே. சிலுவை சுமந்தவரே, என் சிந்தையை நிறுத்துகிறே. எனக்காய் சிலுவை சுமந்தவரே, என் சிந்தையில் நிறுத்துகிறே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறே, தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறே, தெய்வமே என் இயேசுவே உம்மை தேடுகிறே, தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறே, உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்கா இழந்தேனையா, உம்மை பிரிக்கும் பாவங்களே இனிமேல் வெறுத்தேனையா, உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்காய் இழந்தேனையா, உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுத்தேனையா, உம் சித்தம் நிறைவேற்றுவே, உமக்காய் வாழ்ந்திடுவே. உண்மையா தேவனுக்கு முன்பாக சொல்லுவோம், உம் சித்தம் உமக்காய் வாழ்ந்திடுவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில அந்த வரிகளை அப்படியே நம்ம மறுபடியும் இசை இல்லாம நீங்களும் ஆண்டவரும், நானும் என் தேவனும், நீங்களும் ஆண்டவரும். ஒரு தேவ மனிதன், பிரபலமான ஊழியர், நல்ல மகிமையான ஒரு தேவ மனுஷன், பல லட்சங்களுக்கு பயன்படுத்துற பாத்திரம், ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஊழியக்காரன், மகிமையா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற நாட்கள்ல ஆண்டவர் சொன்னாரா, மகனே இந்த கிறிஸ்துவங்க இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க ஞாயிற்றுக்கிழமை பேசுற பொய் இருக்கு பாரு, அவங்க ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற தேவனை தேடாத பொய்யான காரியத்தை அறிக்கை பண்றாங்க பாரு, இதை பார்த்து பார்த்து சாத்தான் வந்து என்ன பண்றான், குற்றம் சுமத்துறான். என்ன ஆண்டவரே சொல்றீங்க புரியல, அப்படி அர்ப்பணிப்பாங்க, அப்படி பயங்கரமா அப்படியெல்லாம் ஒப்பு கொடுப்பாங்க. ஆனா தேவ சமூகத்தை விட்டு வெளியே வந்தாங்கன்னா அப்படியே சாத்தானுடைய சித்தத்தையே செய்யறாங்க. காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம பாடுற அந்த பாட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு முன்பாக நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா, ஒரு மிருகத்தை பலி செலுத்தி அதை அப்படி தோலை விரிச்சு அதை அப்படி வெட்டி வெட்டி எடுத்து தான் கிலோ கணக்கில் நம்ம கடையிலேருந்து என்ன பண்ணுறோம், கறியை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட முடியும். ஒரு முழு மிருகத்தை, கோழியை, ஆட்டை அப்படியே அதை அடிக்காம தோல் உரிக்காம சமைச்சு சாப்பிட முடியாது. என்றைக்கு தேவனுக்கு முன்பாக உங்களை நீங்க அடிக்க ஒப்பு கொடுக்குறீங்களோ, என்னைக்கு தேவனுக்கு முன்பாக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாடுறது மாத்திரமில்லை, என்னை ஜீவ பலி, என் மாம்சம் அழியணும், எனக்குள்ள இருக்கிற அசுத்தம், எனக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாம, எனக்குள்ள இருக்கிற பெருமை, எனக்குள்ள இருக்கிற அகங்காரம், எனக்குள்ள இருக்கிற ரகசிய பாவம், எனக்குள்ள இருக்கிற துணிகரம், தேவனே இதெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி அதை பிச்சு நீங்க வெளியே தூக்கி போட்டாதான், அந்த அசுத்தங்கள் உங்களை சரீரத்தை விட்டு வெளியே பட்டாதான் தேவ ஆவியானவர் உங்களுக்கு வந்து கிரியை நடப்பிக்க முடியும். நம்ம அதனாலதான் பாடுறோம், போறோம், பாடுறோம், ஒரு மாற்றம் இல்லை, வீட்டாருக்குள்ளாய் மாற்றம் இல்லை. நம்ம குடும்பத்தில் இருக்கிற நபருக்குள்ள மாற்றம் வராது. காரணம், பாட பழகிட்டோம், ஆனா பாட அறிந்து பாடலை புரிந்து பாட பழகல, அர்ப்பணிச்சு பாட நம்ம பழகல. அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு, எல்லா தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு உங்களை முதலாவது அர்ப்பணிங்க. இந்த பாடல் மறுபடியும், உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்கா இழந்தேனையா. என்ன இழந்திருக்கிறோம்? உலக பெருமை இழந்திருக்கிறோமா? சிற்றின்பங்களை விட்டு வெளியே வந்திருக்கிறோமா? செல்ல விட்டு வெளியே வந்திருக்கிறோமா? சினிமா சீரியல் விட்டு வெளியே வந்திருக்கிறோமா? அசுத்த அருவருப்புகள், ஆபாச இச்சை விட்டு வெளியே வந்திருக்கிறோமா? அர்ப்பணிக்கிறோம். அது மட்டுமல்ல, உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறித்தனையா. இன்னைக்கு வெறுங்க, இன்னைக்கு தூக்கி வெளியே போடுங்க, குப்பையில போடுங்க. வாலிப தம்பி, வாலிப சகோதரனே, குடும்ப தலைவனே, குடும்ப தலைவியே, கிறிஸ்துவம் என்பது பேச்சில் அல்லப்பா, நீ வாழணும்.
நீ கிறிஸ்துவ போல வாழணும். அதுலதான் கர்த்தர் மகிமைப்பட முடியும். இந்த காலை நேரத்தில் அப்படியே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்காய் இழந்தேனையா. சத்தமே வரல. ஆண்கள் சைடுல சுத்தமா சத்தம் வரல. ஒருவேளை 21 நாள் 3 வேளை உபவாசம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியல, சத்தமே வர மாட்டேங்குது. வாலிப பிள்ளைங்களே, நீ அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு தான் உன்னை தேவன் தூக்கி நிறுத்த முடியும். சகோதரனே சகோதரியே, நீ ஒப்பு கொடுக்கிற பத்தியா, அதை வச்சுதான் தேவன் உன்னை உயர்த்த முடியும். இயேசு ஒப்பு கொடுத்தார். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்ததுனாலதான் பிதாவாகிய தேவன் அவரை தூக்கி உயர்த்தினார். எல்லாருக்கு மேல அவர் உயர்த்தினதுக்கு ஒரே நோக்கம், சிலுவை மரியந்தம் தன்னை என்ன பண்ணாரு, தன்னை அர்ப்பணித்தார். இந்த காலை நேரத்துல நீ உன் வாழ்க்கை விடுவிக்கப்படணும்னா, நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா, நீ ஒரு சுத்தவானாய் வாழணும்னா, நீ ஒரு நீதிமானாய் பரிசுத்தமானாய் வாழணும்னா, நீ தேவனுக்கு பிரியமான பாத்திரமா மாறணும்னா, என்னோடு கூட சேர்ந்து, எங்களோடு கூட சேர்ந்து தேவன் இந்த பாடலை பாடுங்க. இந்த சில வரிகளை பாடி அர்ப்பணித்து அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். அல்லேலூயா. உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்காய் இழந்தேனையா. உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுத்தேனையா. மறுபடி பாடுவோமா? உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்கா இழந்தேனையா. உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமே வெறுத்தேனையா. சொல்லுங்க. உம் சித்தம் நிறைவேற்றுவே, உமக்காய் வாழ்ந்திடுவே. உம் சித்தம் நிறைவேற்றுவே, உமக்காய் வாழ்ந்திடுவே. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆலயத்தோடு அல்ல, ஆராதனையோடு அல்ல. நீங்க வெளியில போய் வாழ்றீங்க பாத்தீங்களா, வெளியில வரும்போது ஒரு உபத்திரவம், வெளியில உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் போது, உங்களுக்கு விரோதமாய் பேசும்போது, உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது, நீங்க அங்க இதெல்லாம் உங்க மைண்ட்ல வரணும். ஏன் தெரியுமா? இதை இங்கேயே விட்டுட்டு போயிடுறோம். சிந்தையில நிறுத்துகிற கிறிஸ்தவர்கள் இருந்தாதான் தேவனுக்காக சிலுவை சுமக்க முடியும். சிந்தையில இந்த வாரிகள் எல்லாம், இந்த வசனங்கள் எல்லாம் உங்க மைண்ட்ல நீங்க காத்து வச்சாதான் கர்த்தருக்காக என்ன பண்ண முடியும், விட்டு கொடுக்க முடியும். என் மாம்சம் எழும்புது, என் மாம்சம் துடிக்குது, என் மாம்சம் செயல்படுதுன்னா உங்க சிந்தையில வார்த்தை இல்ல, உங்க சிந்தையில இயேசு இல்ல, உங்க சிந்தையில கர்த்தரை அறிகிற அறிவு இல்ல. உலக எண்ணம், உலக சிந்தை, டிவி, செல்போன்ல இருக்கிற அத்தனை காரியமும் உனக்கு தெரியும். ஆனா தேவனுடைய வார்த்தையினுடைய வெளிச்சம் நமக்கு தெரியலையே. இந்த காலை நேரத்தில் அப்படியே மறுபடியுமாக உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்காய் இழந்தேனையா. உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமே வெறுத்தேனையா. உம் சித்தம் நிறைவேற்றுவே, உமக்காய் வாழ்ந்திடுவே. சொல்லுங்க. உம் சித்தம் நிறைவேற்றுவே, உமக்காய் வாழ்ந்திடுவே. அறிக்கை செஞ்சிட்டோம், வாழணும். அறிக்கை செஞ்சிட்டோம், வாழணும். பாடிட்டோம், அதன்படி நடக்கணும். ஒரு மனுஷனுடைய சரீரத்துல வியாதி இருக்கும்போது, சரீரத்துல சில பலவீனங்கள் இருக்கும்போது, டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் செக் பண்ணி, உன் சரீரத்துல சில வியாதி இருக்கு, உன் சரீரத்துல சில கட்டி இருக்கு, அது என்ன பண்ணணும், அதை வெளியே எடுக்கணும். இல்ல டாக்டர் அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வலிக்கும், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா டாக்டர் சொல்வாரு, செத்து போயிடுப்பா. அப்படியே இருந்தா என்ன ஆயிடும்? ஒரே வார்த்தை டாக்டர், நீ பெரிய அதிகாரி, நீ நிறைய படிச்சிருக்கிற, நீ பெரிய இன்ஜினியர், பெரிய சயின்டிஸ்ட்லாம் சொல்ல மாட்டாரு. அப்படியே இருந்தா நீ செத்து போயிடுவ. என்ன செய்யணும்? ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுக்கணும்.
கட் பண்ணணும், வலிக்க தான் செய்யும். தேவ சமூகத்துல பாவத்தை விட்டு வெளியே வரணும், வலிக்க தான் செய்யும். அந்த சிற்றின்பத்தை விட்டு வெளியே வரணும், வலிக்க தான் செய்யும். அர்ப்பணிக்கணும்னா வலிக்க தான் செய்யும். அப்படியே இருந்துச்சுன்னா நோய் கொண்டவனை போல இருப்பாயனால் தேவ பிள்ளையே, சத்துருடைய ஆளுகை உனக்குள்ள வந்துடும். பிசாசனுடைய பிடிக்குள்ள நீ போயிடுவ, அந்தகாரத்துக்குள்ள நீ போயிடுவ. இந்த காலை நேரத்துல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 சொல்லுங்க சொல்லுங்க. என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். குடும்ப தலைவனே, நீ எப்படியோ அப்படிதான் உன் குடும்பம் இருக்கும். குடும்ப தலைவியே, நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் உன் குடும்பம் இருக்கும். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற தேவையற்ற கிரியைகள், அந்தகார கிரியைகள், இருளான ஆண்டவரே சுபாவங்கள், இருளான கிரியைகள் என்னை விட்டு விலகட்டும். இந்த காலை நேரத்தில் எங்களை விட்டு விலகட்டும். இந்த காலை நேரத்தில் எங்களை விட்டு விலகட்டும். அசுத்தமான சிந்தைகள் எங்களை விட்டு விலகட்டும். அருவருப்பான கேடுகள் எங்களை விட்டு விலகட்டும். எங்களை விட்டு விலகட்டும்ப்பா, எங்களை விட்டு விலகட்டும்ப்பா, என்னை விட்டு விலகட்டும். நீங்க இங்க அர்ப்பணிக்க 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 உன் எல்லை சுத்திகரிக்கப்படும், உன் வீடு சுத்திகரிக்கப்படும், உன் தொழில் ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும், உன் எல்லை சுத்திகரிக்கப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் ஒருமனப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, எதை நான் பேசணும்னு ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. எந்த வழியில நடக்கணும்னு எங்களுக்கு பாதை காட்டுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் தேவன் பாதை காண்பிக்கிறாரே, அந்த நித்திய பாதையில நடக்கிறோமா? அந்த பரிசுத்த பாதையில நடக்கிறோமா? அந்த நீதியின் வழியில நடக்கிறோமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நித்திய வழியில எங்களை நடத்துங்க, நீதியின் வழியில நடத்துங்கப்பா. எங்களுக்காக உயிரையே கொடுத்தீங்களேப்பா. இங்க இருக்கிற அநேகர் நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உலகத்தை நேசிக்கிறாங்கப்பா. கல்வாரியை சிந்திக்கிற அறிவு இல்லையே. சிலுவையில எங்களுக்காக ரத்தம் சிந்தினவரை சிந்திக்கிற சுபாவத்தை நாங்க மறந்துட்டோமே ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு வேணும், உம்மிடத்துல நன்மை தான் வேணும். ஆனா உமக்காக உத்தமனா வாழ்வேன், உத்தமையா வாழ்வேன், நீதிமான பரிசுத்தமான வாழ்வேன், உங்க ஊழியத்தை செய்வேன், உங்க ராஜ்யத்தை கட்டுவென்ற எண்ணங்கள் இல்லாம நாங்க ஓடுறோமே அப்பா. இந்த காலை வெளியில் எங்களை தருகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை சுத்தமாக்குங்கப்பா, எங்களை சுத்திகரிங்கப்பா, எங்களை விட்டுவீங்க ஆண்டவரே. உடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.